நான் என்ன செஞ்சனோ அதே நீங்களும் செய்ய முடியும். இந்த மரம் அல்ல, மலையை பார்த்து பெயர்ந்து தள்ளு போன்னு சொன்னேன். ஒரு அதிகாரம் இருக்குங்க, ஆளுமை இருக்குங்க. அந்த ஆளுமை ஆப்ரேட் பண்ண வைக்கிறதுக்காக தாங்க அந்த கர்த்தர் நடத்துறாரு. பின்பு ஒரு நாள் அவர் தம்முடைய சீசரோட கூட படவில் ஏறி கடலின் அக்கறைக்கு போவோம் வாருங்கள் என்றார். அப்படியே புறப்பட்டு போனார்கள். படகு ஓடுகையில் அவர் நித்திரையாயிருந்தார். அப்பொழுது கடலில் சுழல் காற்று உண்டானதனால் அவர்கள் மோசமடையத்தக்கதாக படகு ஜலத்தினால் நிறைந்தது. அவர்கள் அவரிடத்திலிருந்து ஐயரே மடிந்து போகிறோம் என்று அவரை எழுப்பினார்கள். இவங்க செஞ்சது மாதிரி செய்யக்கூடாது. ஐயரே ஐயரே இறங்கி வாரும் இறங்கி வாரும் சொல்லக்கூடாது. ஏசப்பா ஏசப்பா இறங்கி வாருங்க அப்பா சொல்லக்கூடாது. தயவு செய்து இறங்கி வந்து இந்த சூழ்நிலையில் மாற்றுங்கப்பா சொல்லக்கூடாது. நீங்கள் தான் செய்யணும். அவர் கூட இருப்பார். டீல் பண்ண வேண்டியது ஃபுல்லாக உங்கள் வேலை. அவர் எழுப்பின உடனே எழுப்புறாங்க இல்லையா, நல்ல வேலை எழுப்புனாப்பா, கொஞ்சம் முன்னாடி எழுப்பிடக்கூடாது, இவ்வளோ தண்ணி வந்துருச்சே, முதலே எழுப்பிடக்கூடாதா, ஏப்பா கடைசி நேரத்தில் தான் கொண்டு வருவாங்களா, நல்ல வேலை கடைசி நேரத்தில் கொண்டு வந்துட்டேன். இந்த ஹாஸ்பிட்டலில் சொல்லுவாங்க தெரியுமா, நெக் ஆஃப் த மொமெண்ட்டில் கொண்டு வந்துட்டீங்க, பரவாயில்ல கடைசி நேரத்தை கொண்டு வந்துட்டீங்கம்மாங்க. அப்படி சொல்லலைங்க. அவர்களை கடிந்து கொண்டார். கடிந்து கொண்டார் என்றால் இவரை எழுப்புவதற்கு விரும்பலை. அந்த பிரச்சனையை அவர்களே டீல் பண்ணன்னு கர்த்தர் விரும்பினார். அதுக்காக தான் உங்களை கூட இருக்கிறாருங்க. அதெல்லாம் ட்ரைனிங் பீரியட். இது இப்போ நீங்கள் ட்ரெயின் இல்லை, நீங்கள் அதை தாண்டி வெளியே வந்துட்டீங்க. இப்போ ஆண்டவரே இறங்கி வாருமப்பா, இந்த சூழ்நிலையில மாற்றுமப்பா, எப்போ நீ மாத்துப்பா, நான் கூட இருப்பேன், நீ பிரச்சனையில் டீல் பண்ணு. குழந்தை கிடையாதுங்க, அத்தாரிட்டி இருக்குங்க, அதிகாரம் இருக்குங்க. அதுக்காக தான் கர்த்தர் உங்களை என்ன இந்த பூமியில் வச்சிருக்கிறாருங்க. மார்க் 11:23 எல்லாருக்குமே தெரியும். எவனாக இந்த மலையை பார்த்து பெயர்ந்து சமுத்திரத்தை தாண்டுவேன் சொல்லி தான் சொன்னபடி நடக்கும் என்று இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடி நடக்கும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அது ஜெபமா? அது ஜெபமா? ஜெபம் இல்லையா? ஜெபம் இல்லை. ஜெபம் என்றால் பரலோக பிதாவே, இயேசு நாமத்தில் வருகிறேன், பரமண்டலங்கள் பிதாவே, நம்முடைய ராஜ்யம் வருவதாக, ஒரு சித்தம் பரமண்டலம் செய்யப்படுவது போல இந்த பூமியில செய்யப்படுவதாக. இந்த அத்தி மரத்தை சபிப்பது உங்க சித்தமாக இருந்தால் இந்த அத்தி மரம் பட்டு போகட்டும், சித்தம் இல்லை என்றால் அது பட்டு போகணும். அப்படியே சொன்னாரு. என்னங்க நம்ம மக்கள் அப்படித்தான், ஆண்டவரே உமக்கு சித்தமானா படட்டும், சித்தம் இல்லையா படாமல் இருக்கட்டும். அவர் அத்தி மரத்தை பார்த்து வேரோடு பட்டுப்போன்னு சொல்லிட்டார். பேதுருக்கு ஆச்சரியம், ரபி நீ சபித்த அத்தி மரம் பட்டு போயிட்டு. அப்போ ஆண்டவர் சொன்னார், அது கரெக்டு தானப்பா, என்னால் முடியும், கடவுள் தேவ மைந்தன் அல்லவா, அப்படி சொல்லலை, உங்களாலும் முடியினர். நான் என்ன செஞ்சனோ அதே நீங்களும் செய்ய முடியும். இந்த மரம் அல்ல, மலையை பார்த்து பெயர்ந்து தள்ளுண்டு போகணும்னு சொன்னார். அந்த அதிகாரம் இருக்க போய் தான் ரெபியூக் பண்ணாரு. சொன்னது விளங்குச்சுங்களா? அந்த அதிகாரத்தை கையில் கொடுத்துட்டாரு. கொடுக்க போய் தான் ஏன் உங்களால் அதை செய்ய முடியலன்னாரு. பிரச்சனைகள் வரும் பொழுது, போராட்டங்கள் வரும் பொழுது, ஏசப்பா கண்ணோக்கி பார்க்க மாட்டீராப்பா கூடாது. நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன், நீ எப்படி டீல் பண்ணுவேன்னு பார்க்குறேன். உன்னைய நீ எப்படி டீல் பண்ணுவ, எப்படி ஜெயமா முடிப்ப, என்ன மாதிரி எப்படி நடத்துவேன்னு நான் பார்த்துட்டு தான் இருக்கேன். குழந்தைகள் இல்லைங்க, மெச்சூர்டுங்க. நம்ம உங்களுக்குள்ள ஆவியானவர் இருக்கிறார், மகிமையின் நம்பிக்கையா இருக்கிறார். இல்லை அவர் தேவகுமாரன், அவர் தேவகுமாரன் நிச்சயமா இல்லை சொல்லலை. எந்த அற்புதத்தையும் தேவகுமாரன்ங்கிற விதத்தில் செய்யவே இல்லை. 100% தேவன், 100% மனிதனாவே செஞ்சார். அவர் தேவனாவே செய்கிறார் என்றால் அப்போஸ்தலர் 10:38 அப்படி எழுத வேண்டிய அவசியமே கிடையாது. நசரேயனாகிய இயேசுவை, நாசரேத் ஊரில் பிறந்த இயேசுவை, அவர் தெய்வங்க, ஆனால் மனிதனாக செஞ்சார். தேவன் பரிசுத்தாவினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவர் கூட இருந்தபடினால் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் சுகமாக்குறவராய் சுற்றி தெரிந்தார். தேவன் உங்க கூட இருக்கிறாரா? இம்மானுவேலா கூடவே இருக்கிறாரா? அப்படின்னா என்ன அர்த்தம்? நன்மை செய்கிற ஆளாவே சுற்றி தெரியணும். எங்கிட்டு பார்த்தாலும் ஜெயிக்கிற ஆளாவே சுற்றி தெரியணும். பிரச்சனைகள் போராட்டம் வந்தாலும் தோக்கிற எண்ணம் வரவே கூடாது. அவர் தேவன் என்கிற ஸ்தானத்தில் எல்லாம் செஞ்சிட்டார் என்றால் உங்களுக்கு ஹோப்பே கிடையாது.
உங்களுக்கு நம்பிக்கையே கிடையாதுங்க. அவர் தேவனுங்க, செஞ்சிட்டாருங்க. நம்ம யாருங்க? சாதாரண பிறவி, மனு பிறவி தானே. நீங்கள் மனித பிறவி தான். ஆனால் உங்களுக்குள்ள ஒரு பொக்கிஷம் இருக்குது. கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாக உள்ளே இருக்கிறார். சும்மா சாதாரண அப்படி விட்டு போகக்கூடாதுங்க. எப்போ பார்த்தாலும் கெஞ்சிக்கிட்டு இருக்கக்கூடாது, கதறிக்கிட்டு கூடாது, கண்ணீர் வடிக்கூடாது. ஏன் அவங்களை கர்த்தர் கடிந்து கொண்டார் என்றால், அவங்களுக்கு கொடுத்த அதிகாரத்தை பயன்படுத்தலை. உங்களுக்கு அதிகாரம் இருக்குங்க, ஆளுமை இருக்குங்க. அந்த ஆளுமை ஆப்ரேட் பண்ண வைக்கிறதுக்காக தாங்க அந்த கர்த்தர் நடத்துகிறார்.